செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு. திருப்பூர் விஜயாபுரம் BVB பள்ளியில் பிரம்மாண்டமான கின்னஸ் உலக சாதனை மெகா தடகள போட்டி. 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெறும் 3 வெற்றியாளர்கள் மலேசியாவில் நடைபெற உள்ள சர்வதேச இறுதிப் போட்டியில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திருப்பூர் அருகே விஜயாபுரத்தில் உள்ள பாரதி வித்யா பவன் சீனியர் செகண்டரி பள்ளியில் ரோவஸ் அமைப்பு மற்றும் BVB பள்ளிகள் இணைந்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய 2 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியின் முதல் நாளில் பல்வேறு தடகள போட்டிகளும், 2வது நாளில் மாணவர்களின் வலிமை, ஒழுக்கம் மற்றும் பாரம்பரிய தற்காப்பு கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளும் நடைபெற்றன. இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை திருப்பூர் மாவட்ட கல்வி அதிகாரி திரு M. மணிமாறன் MSc B.Ed MPhil தொடங்கி வைத்தார். BVB பள்ளிகளின் தலைவர் டாக்டர் செல்வராஜ் மற்றும் தாளாளர் டாக்டர் நளினி செல்வராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு, பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மண்டல காசா கிராண்ட் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேலாளர் திரு சரத்குமார் மற்றும் கோவை ஹூண்டாய் நிறுவனத்தின் AGM திரு சையத் முகமது ரியாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாவட்ட கல்வி அதிகாரியால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒலிம்பிக் ஜோதியை சுமந்து வந்த மாணவர்களான சுப அபினவ் கிருஷ்ணா, K. ஜஸ்வின், G. தன்சிகா, K. கீர்த்திகா, S. அஸ்மத் ஹசனா, B. பகத், S.A. தரணிதரன், M. தஸ்னீம், D. லக்ஷனா, S. அனீஸ், G.C. மோகித் வர்ஷன் மற்றும் S. நக்ஷத்ரா ஆகியோர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சிறந்து விளங்குதலை குறிக்கும் வகையில் பள்ளியின் தலைவரின் புதல்வி நக்ஷத்ரா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் ஓட்டப்பந்தயம், கராத்தே, சிலம்பம் ஆகிய போட்டிகளில் 3 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் மலேசியாவில் நடைபெறவிருக்கும் சர்வதேச இறுதிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். அந்த ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்ததுதான் இந்த ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லா குழந்தைகளும் இதுல கலந்துட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல விளையாண்டு இந்தியாவினுடைய பெயரை உயர்த்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல பெருத்த நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் கிட்ஸ்க்காக. நாங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டயர் 3 சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டேலண்ட் இருக்கு, அன்பார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கிறது இல்லை. யாரெல்லாம் கேபிட்டல்ஸில் இருக்கிறாங்களோ, டெல்லியில், சென்னையில் இருக்கிறாங்களோ, இல்லை கொல்கத்தாவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை பிரேக் பண்ணி எல்லாத்துக்குமே தரணுங்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ BVB சார் மாதிரி பார்த்தீங்கன்னா சில மக்கள் தான் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்ட் தான் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணும். இந்த வின் பண்ணுற குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சென்னையில் நடக்கிற மேட்ச்சில் இந்தியா, UAE அண்ட் மலேசியா 3 கண்ட்ரி கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். இது 1,11,1111 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம இந்த திருப்பூர் சரௌண்டிங்லேருந்து மட்டுமே 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த ஈவெண்ட்ல. கேசா கிராண்டா மெயின் ஸ்பான்சரா வந்திருக்காங்க, ஆன்லைன் ஸ்பான்சரா வந்திருக்காங்க. BVB சேர்மன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
You feel ready with your students? And there is a doctor, our respected correspondent ma'am, Dr. Nalini Selvaraj is also there. Teachers, those who want to be mentioned, please come forward. There is no time. Teacher, give it to you. கன்ஃபியூசிங்கா இன்னொரு அந்த கோட்டுக்கிட்ட வந்தோடனே நின்றுறாங்க பக்கத்துல வந்து நீங்க சைடுல நீங்க சொல்லுங்க பசங்க இல்ல அங்க